வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோவில் ஃபீடெக்கில் புதுசாக ஒரு டிஎஸ்பி மினி டிகோடர் வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் அன்பாக்சிங் பற்றி பார்க்கலாம். இந்த பொருள் தான் அது. இப்போ இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் கொடுத்துருக்காங்கன்னா, இதில் ஆப்டிக்கல் இன்புட்டும் கொடுத்துக்கலாம், கோஆக்சியல் இன்புட்டும் கொடுத்துக்கலாம். ப்ளஸ் அட்வான்டேஜ் என்னென்னா, இது HDMI ARC இன்புட்டும் கொடுத்துக்கலாம். நம்ம எல்இடி டிவியில் பார்த்தீங்கன்னா ஏஆர்சி சப்போர்ட்டோட உள்ள டிவிகள்லாம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஏஆர்சி ஆடியோ சிக்னல் எடுத்து இதில் இன்புட் கொடுத்தோம்னா அவுட்புட்டில் வந்து நம்ம 6 சேனல் அவுட் எடுத்துக்கலாம், 5.1 அவுட் எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டிஎஸ்பி டிகோடர் தான். அது இந்த போர்டில் உள்ள ஃபெசிலிட்டி என்னென்னா, நீங்கள் ஆப்டிக்கலோ கோஆக்சியலோ இல்லை HDMIலையோ இந்த மாதிரி இன்புட் கொடுக்கும்போது ஒரிஜினல் ஆடியோ கண்டென்ட், அதாவது டால்பி டிஜிட்டல் DTS கண்டென்ட் இருந்துச்சுன்னா அது அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 5.1 அவுட்டு வெளியே வந்துடும். அது இல்லாமல் அவங்களோட ஆடியோ கண்டென்ட் பார்த்தீங்கன்னா PCM, அதாவது 2 சேனலில் இருந்துச்சுன்னு வச்சுங்க, இந்த போர்டை பார்த்தீங்கன்னா அது அப்படியே 5.1 கன்வெர்ட் பண்ணிடும். அதாவது அது வந்து அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா 6 சேனல் அவுட்புட்டாக கன்வெர்ட் பண்ணி அனுப்பும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரோலாஜிக் 2 ஃபங்க்ஷன் ஆகும். ப்ரோலாஜிக் 2னா உங்களுக்கு வந்து சரவுண்டு ஸ்டீரியோவாக ஃபங்க்ஷன் ஆகும் ப்ரோலாஜிக் பொறுத்தளவுக்கு. மற்றபடி இதில் கனெக்ஷன் டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கனெக்டர் பார்த்தீங்கன்னா கிரவுண்டு ப்ளஸ் 12 வோல்ட்டு DC வோல்ட்டு இங்கனுக்குள்ள இந்த இடத்துல கொடுக்கணும். இந்த கனெக்டர் வந்து அவுட்புட்டு 6 சேனல் அவுட் எடுக்கணும். ஃபஸ்ட்டு கிரவுண்டு, அப்புறம் சப்பு, சென்ட்ரு, சரவுண்ட் ரைட்டு, சரவுண்டு லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, இந்த மாதிரி 6 சேனல் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல உள்ள கனெக்டர் எதுக்குன்னா, நம்ம ரிமோட் கிட்டில் இதை கனெக்ஷன் பண்ணிக்கலாம். 5.1 ரிமோட் கிட் வருதுல்ல, நம்ம ஃபீடெக்கில் வந்து EC கிட் வரும், USB டைப்பு கிட் வரும், அந்த மாதிரி கிட்டெல்லாம் இதில் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த சுவிட்ச் பார்த்தீங்கன்னா இது வந்து மோடு செலக்ட் பண்ணுறது, அதாவது ஆப்டிக்கல் கோஆக்சியல் HDMI வந்து இது வந்து செலக்ட் பண்ணிக்கிறது. நீங்கள் ரிமோட்டில் கனெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா இந்த செலக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிமோட்லேயே நீங்கள் இந்த மோடை வந்து மாற்றிக்கலாம். இந்த போர்டு ஃபங்க்ஷன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம 2 LED கொடுத்துருப்பாங்க பாருங்கள், நல்லா கவனிச்சு பாருங்கள். இந்த டால்பி PCM ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. உங்களோட ஆடியோ கண்டென்ட் வந்து ப்ளே ஆகும்போது உங்களுக்கு வந்து டால்பி டிஜிட்டல் ஒரிஜினல் 5.1 ப்ளே ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, இந்த ஃபஸ்ட் லைட் எரியும். அதே இது ஆடியோ கண்டென்ட் வந்து DTS ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு வச்சுங்க, இந்த 2 லைட்டுமே சேர்ந்து எரியும். இந்த 2 லைட்டுமே இருந்துச்சுன்னா இன்புட்டில் பார்த்தீங்கன்னா DTS ஆடியோ ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இதில் இந்த கீழே இருக்க லைட்டு மட்டும் எரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, இன்புட்டில் ஸ்டீரியோ இன்புட் ஆகுது, அதாவது PCM இன்புட் ஆகுது, அதை வந்து ப்ரோலாஜிக் 2 ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு அர்த்தம். இந்த கீழே இருக்க மட்டும் எரிஞ்சா அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். இது வந்து காம்பேக்டாக நல்லா நம்ம எந்த கேபினட்லையும் ஃபிட் பண்ணிக்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸுக்குள்ளே நம்ம இப்படி இந்த பிளேட்டை வந்து நம்ம இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஸ்க்ரூ மட்டும் நம்ம போட்டுக்கிட்டு அதை அப்படியே நம்ம ஆம்பிளிஃபையர் கேபினெட்டில் பின்னாடி கரெக்டாக நம்ம கட் பண்ணி இதை வந்து நம்ம அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா காம்பேக்டாக நல்லா சின்னதாக கொடுத்துருக்காங்க, ஆனால் ரிசல்ட்டு நல்லாயிருக்கு. இதில் வயர் ஐட்டம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு இது அன்பாக்சிங் பற்றி சொல்லியிருக்கேன். அடுத்த வீடியோவில் இதோட ஒரு இன்புட்டில் ஒரு மீடியா பிளேயரை கனெக்ஷன் பண்ணி அவுட்புட்டில் ஒரு ஆம்பிளிஃபையரில் கனெக்ஷன் பண்ணி உங்களுக்கு ஆடியோ செக் பண்ணி காட்டுறேன். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.